Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம chapter 1ல example 1.8 தான் பார்க்க போறோம். If x equal to set minus 5, 1, 3, 4 என்ற elements அதுல இருந்துச்சுன்னா and y என்ற setல a, b, c என்ற elements இருந்துச்சுன்னா then which of the following relations are function from x to y அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. அதாவது இங்க நமக்கு ரிலேஷன்ஸ் 3 ரிலேஷன்ஸ் கொடுத்து இதுல எதெல்லாம் வந்து function from x to y அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்கதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். R1ன்ற ரிலேஷன்ற செட்டில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஆர்டர் பேர் 5, A, ஆர்டர் பேர் 1, A, ஆர்டர் பேர் 3, B. எனக்கு என்ன வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரிலேஷன் செட் வந்து இஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்யா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம எப்படி பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆரோ டயக்ராம் வரைய போறோம். இங்கே வந்து ஃபங்க்ஷன் என்ன இஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் தானே. ஆரோ டயக்ராம்ல வந்து ஃபர்ஸ்ட் செட் வந்து எக்ஸா தான் இருக்கணும், செகண்ட் செட் வந்து ஒய்யா தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அது வந்து இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்யான்னு கேட்டிருக்கனால இந்த செட்டு தான் நமக்கு எக்ஸ், இந்த செட்டு தான் நமக்கு வந்து ஒய். ஸோ நமக்கு எக்ஸ் ஒய்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்டே கொடுத்துருந்தாங்கல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ல இருக்க எலமெண்ட்ஸ் அதாவது வந்து -5, 1, 3 and 4 எழுதிக்கலாம். அப்புறம் இங்க வந்து ஒய்ல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து ஏபிசின்றதை எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த R1ன்ற ரிலேஷன்ற செட்டுக்கு வந்து நம்ம ஆரோ டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனோட கண்டிஷனை செக் பண்ண போறோம். ஸோ இங்கே பாருங்க ஆர்டர் பேர் -5, 8 இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும் -5 to A வந்து நான் ஒரு லைன் வரையணும். ஓகேவா. நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு ஆர்டர் பேர் 1, A. அப்போ 1 to A வந்து நான் ஒரு லைன் வரையணும். ஓகேவா. தென் எனக்கு என்ன இருக்கு ஆர்டர் பேர் 3, Bன்னு இருக்கா. ஸோ 3 to B வந்து நான் வந்து ஒரு லைன் வரையணும். ஸோ இதுதான் என் ரிலேஷன் R1 இருக்குல்ல அதோட வந்து ஆரோ டயக்ராம். ஓகேவா. ஸோ இந்த ஆரோ டயக்ராம் அதாவது இந்த ரிலேஷனோட ஆரோ டயக்ராம் வந்து இஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்யா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ செக் பண்ண போறோம். ஸோ ஃபங்க்ஷனோட 2 கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த ரிலேஷன்ற செட்டு வந்து ஃபங்க்ஷனா இருக்கணும்னா அது 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து எவ்ரி எலமெண்ட் இன் த டொமைன். ஓகேவா. இங்கே டொமைன்ன்றது எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் செட்டாக தான் சொல்லுவோம் இன் ஃபங்க்ஷன்ல. ஸோ இது ஃபங்க்ஷனாக தானே செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டு எக்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன். ஓகேவா. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன மஸ்ட் ஹாவ் அ யூனிக் இமேஜ். இந்த ரிலேஷன்ற செட் வந்து ஃபங்க்ஷன்னா மாறுறதுக்கான 2 கண்டிஷன் இதுதான். ஸோ எவ்ரி எலமெண்ட் இன் எக்ஸ்ன்றது இங்கே எப்பயுமே ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் செட்டை குறிக்கிறனால அந்த டொமைனுக்கு பதிலாக நான் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். மஸ்ட் ஹாவ் யூனிக் இமேஜ் இன் ஒய். அதாவது செகண்ட் செட்டில் எனக்கு வந்து ஒரே ஒரு இமேஜ் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனை தான் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னது எவ்ரி எலமெண்ட் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே மேப்பிங் இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்படி நம்ம இங்கே பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஏன்னா வந்து எனக்கு இந்த 4ன்ற எலமெண்ட்க்கு வந்து எனக்கு மேப்பிங் இல்லை. அப்போ இந்த இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனே இது சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால இது எப்படி செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ அதனால இந்த ரிலேஷன்ற செட் வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா இந்த 4ன்ற எலமெண்ட்டுக்கு மேப்பிங் இல்லாதனால. ஸோ நம்ம இதை எப்படி எழுதுவோம்னா R1 is not a function from. ஓகேவா. R1 is not a function from x to y அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த 4 பிலாங்ஸ் டு இந்த நம்ம ஃபர்ஸ்ட் செட் எக்ஸ் இருக்குல்ல அதுக்கு வந்து எந்த இமேஜுமே இல்லை. அதுதானே மேப்பிங் இல்லைன்றதுக்கு அர்த்தம். டஸ் நாட் ஹாவ் அ இமேஜ் இன் ஒய். அப்படி இருக்கிறனால இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்க ரிலேஷன்ற செட்டை வந்து நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நான் இதை என்ன செக் பண்ணணும் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்யா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு பண்ண மாதிரியே தான் வந்து இங்கே ஆரோ டயக்ராம் வரைகிறோம். என் ஃபர்ஸ்ட் செட் என்னவா தான் இருக்கணும் எக்ஸாக தான் இருக்கணும். என் செகண்ட் செட் வந்து ஒய்யா தான் இருக்கணும். ஏன்னா என் ஃபங்க்ஷன் இஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்யான்னு தானே செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பண்ண மாதிரி எக்ஸ் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் இந்த ஃபர்ஸ்ட் செட்குள்ளே எழுதுவோம். அண்ட் ஒய்ல இருக்க எலமெண்ட்ஸ் ஏபிசியை வந்து இந்த செகண்ட் செட்குள்ளே எழுதுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ரிலேஷனுக்கு வந்து ஆரோ டயக்ராம் வரைய போகிறோம். அப்படி வரைஞ்சிட்டு அடுத்தது ஃபங்க்ஷனான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து நமக்கு என்ன இருக்கு ஆர்டர் பேர் 5, B இருக்கனால 5 to B வந்து நம்ம ஒரு லைன் போடணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆர்டர் பேர் 1 to B இருக்கனால 1 to B வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஆர்டர் பேர் 3, A இருக்கனால 3 to A வந்து நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். அடுத்து வந்து ஆர்டர் பேர் 4, C இருக்கனால
4 to C வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம். இந்த லைன்லாம் போட்டு முடிச்சோனே வந்து நம்ம ஆரோ போட மறந்துடக்கூடாது. ஏன்னா இது ஆரோ டயக்ராம். R2ன்ற ரிலேஷனுக்கு தானே இந்த ஆரோ டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். ஸோ மேல R2ன்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்ப நம்ம இந்த ரிலேஷன்ற செட்டுக்கு வந்து ஆரோ டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்ப இது வந்து ஃபங்ஷனா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறோம். ஃபங்ஷனான்னு செக் பண்றதுக்கு நம்ம 2 கண்டிஷன் பார்க்கணும்னு சொன்னோம்ல. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? எவ்ரி எலிமெண்ட் இன் டொமைன். டொமைன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபங்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செட் இங்க எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன வந்து மஸ்ட் ஹாவ் அ யூனிக் இமேஜ் இன் ஒய். ஒய்ல வந்து அதுக்கு ஒரே ஒரு இமேஜ் இருக்கணும். இதுதான் அந்த 2 கண்டிஷன். ஸோ இதை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? இந்த டொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்க்குமே மேப்பிங் இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா -5க்கும் 1, 3 and 4 எல்லா எலிமெண்ட்க்குமே மேப்பிங் இருக்கா? ஸோ அப்போ வந்து இது நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, இந்த எல்லா எலிமெண்ட்டுக்குமே ஒரே ஒரு இமேஜ் இருக்கணும். ஓகேவா? ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம பார்த்தோம்னா -5க்கு ஒரே ஒரு இமேஜ் தானே இருக்கு. அதே மாதிரி 1க்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு. அந்த இமேஜ் சேமாவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா -5க்கும் 1க்கும் ஒரே இமேஜ் இருக்கு பி. அது பிரச்சனை கிடையாது. ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு இமேஜ் இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா -5க்கு ஒரு இமேஜ் இருக்கு, 1க்கு ஒரு இமேஜ் இருக்கு. அது நமக்கு போதும். நெக்ஸ்ட் 3க்கு பார்த்தோம்னா அதுக்கும் ஒரே ஒரு இமேஜ் ஏ தான் இருக்கு. அதே மாதிரி 4க்கும் ஒரே ஒரு இமேஜ் சி தான் இருக்கு. இது வந்து என்ன பண்ணிருக்கு? எவ்ரி எலிமெண்ட் இன் எக்ஸ், அதாவது இந்த டொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்குமே மேப்பிங் இருக்கு. அது போக எல்லா எலிமெண்ட்டுக்குமே ஒரே ஒரு இமேஜ் தான் ஒய்ல இருக்கு. ஸோ இது இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணனால நம்ம என்ன சொல்லுவோம்? R2 இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எப்படி நம்ம எழுதுவோம்னா R2 இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன்னா அஸ் ஈச் எலிமெண்ட்னாலும் எவ்ரி எலிமெண்ட்னாலும் ஒன்று தான். ஸோ ஈச் எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் அ யூனிக் இமேஜ் இன் ஒய். ஒரு இமேஜ் இன் ஒய்ல இருக்கறனால அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்யான்னு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த ப்ரீவியஸ் 2 சப்டிவிஷனில் நம்ம போட்ட மாதிரியே நம்ம ஆரோ டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் செட் எக்ஸாக இருக்குது, செகண்ட் செட் ஒய்யாக இருக்குது. ஏன்னா எனக்கு என்ன செக் பண்ணி சொல்லியிருக்காங்க? இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்யான்னு தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரும், ஒய் தான் செகண்ட் வரும். ஸோ எக்ஸில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் இந்த செட்லையும், ஒய்ல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் இந்த செட்டில் எழுதியிருக்கோம். இப்போ இந்த ரிலேஷன்ற செட்க்கு வந்து நம்ம ஆரோ டயக்ராம் வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பர் 5, A இருக்கனால ஸோ 5 to A வந்து நம்ம ஒரு லைன் வரைவோம். தென் ஆர்டர் பர் 1 to A இருக்கனால 1 to A ஒரு லைன் வரைவோம். நெக்ஸ்ட் ஆர்டர் பர் 3 to B இருக்கனால 3 to B ஒரு லைன் வரைகிறோம். நெக்ஸ்ட் ஆர்டர் பர் 4, C இருக்கனால 4 to C வந்து ஒரு லைன் வரைகிறோம். நெக்ஸ்ட் ஆர்டர் பர் 1, B இருக்கனால 1 to B வந்து நம்ம ஒரு லைன் வரைகிறோம். ஸோ 1 to B. ஸோ இந்த லைன் எல்லாமே வரைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஆரோஸ் போட மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆரோஸ் போட்டுருணும். அது போக இது என்ன செட்டுக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம்? R3ன்ற ரிலேஷன்ற செட்டுக்கு தானே வரைஞ்சிருக்கோம். ஸோ அதை மேலேயும் எழுதிடணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆரோ டயக்ராம் வரைஞ்சு முடிச்சிட்டோம் இந்த ரிலேஷன் செட்டுக்கு. இப்போ இது ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அதுக்கு அது 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, எவ்ரி எலிமெண்ட் இன் டொமைன். நம்ம ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம்? டொமைன்றத ஃபர்ஸ்ட் செட்டை தான் சொல்லுவோம். ஸோ இது ஃபங்க்ஷனான்னு தானே செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டே நம்ம டொமைன்னு நீங்க சொல்லிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, மஸ்ட் ஹாவ் அ யூனிக் இமேஜ். எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் எதுல இருக்கணும்? செகண்ட் செட். நமக்கு செகண்ட் செட் இங்க என்னது? ஒய். ஸோ யூனிக் இமேஜ் இன் ஒய். ஸோ இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எவ்ரி எலிமெண்ட் இன் எக்ஸ். எக்ஸ்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே மேப்பிங் இருக்கான்னு பார்க்க போறோம். ஸோ எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே மேப்பிங் இருக்குல்ல. ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஸோ இது செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்க போறோம். அதாவது எல்லா எலிமெண்ட்டுக்குமே எக்ஸ்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்குமே ஒரே ஒரு இமேஜ் தான் ஒய்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ நம்ம -5 எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரே ஒரு இமேஜ் ஏ தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம 3 எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரே ஒரு இமேஜ் பி தான் இருக்கு. இப்போ 4 எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு இமேஜ் சி தான் இருக்கு. ஆனா இப்போ நம்ம இங்க 1 எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 2 இமேஜ் இருக்கா? ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி 2 இமேஜ் இருக்கனால நம்ம என்ன சொல்றோம்? எல்லா எலிமெண்ட்டுக்குமே கண்டிப்பா ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த 1ன்ற எலிமெண்ட்டுக்கு மட்டும் 2 இமேஜ் இருக்கனால இது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. நீங்க இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா லெஸ் தென் மாதிரி இருக்கா? இப்படி பிரான்ச் வரக்கூடாது. கிரேட்டர் தென் பிரான்ச் வரலாம். அதனால நமக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ லெஸ் தென் பிரான்ச் மட்டும் வரக்கூடாதுன்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஸோ இப்படி வந்தனால இந்த 1க்கு 2 இமேஜ் இருக்கனால இது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால R3 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம எப்படி எழுதுவோம்னா R3 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அஸ் 1 பிலாங்ஸ் டு எக்ஸ். இந்த டொமைன்ல ஒரு எலமெண்ட் இருக்கு, அதுதான் 1. அதுதான் 1 பிலாங்ஸ் டு எக்ஸ் ஹேஸ் 2 இமேஜஸ். 2 இமேஜஸ் இருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ டொமைன்ல ஒரு எலமெண்ட், அதாவது 1ன்ற எலமெண்ட்டுக்கு வந்து 2 இமேஜ் இருக்கு. அதுதான் என்னது? A and B. எங்க இருக்கு? Yல இருக்கா? ஸோ ஹேஸ் 2 இமேஜஸ் A and B இன் Y, இல்லைன்னா இன் ஒய்ன்னு எழுதலாம், இல்லைன்னா பிலாங்ஸ் டு ஒய்யா இருக்கனால R3 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த 1ன்ற எலமெண்ட்க்கு 2 இமேஜ் ஒய்ல இருக்கிறனால R3 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த 3 சப்டிவிஷன்லையும் நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு ஒரு ரிலேஷன் செட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்யா ஒய் டு எக்ஸான்றது தெளிவாக வாசிக்கணும். எக்ஸ் டு ஒய்யா இருக்கனால என் ஆரோ டயக்ராமில் ஃபஸ்ட்டு எக்ஸ் போட்டிருக்கேன், எக்ஸுன்ற செட்டு, நெக்ஸ்ட்டு ஒய்ன்ற செட்டு. நமக்கு கொடுத்துருக்க ரிலேஷன்ற செட்டுக்கு வந்து ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கிறோம். ஆரோ போட மறந்துடக்கூடாது. மேலே செட் நேம் எழுதணும். அது வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்குறோம். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது வந்து ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், இல்லைன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் 1.8. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு